பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். இரு, என்னன்னு பாக்குற. ஷோ, என்ன ஈஸ்வரி இது? நல்ல ஆழமா காயம் பட்டிருக்கே. எப்படிதான் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்ட? ஷோ, இரு, நான் மருந்து போட்டு விடுறேன். அத்தை, அத்தை, என்னத்த ஏன் காலை பிடிக்கிறீங்க? என்ன ஈஸ்வரி, இப்ப இதுல என்ன இருக்கு? உன் காலை நான் தொடக்கூடாதா என்ன? அழகுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருந்தா பாத்துட்டு சும்மாவா இருந்திருப்பேன்? காயத்துக்கு மருந்து போட்டிருக்க மாட்டேன். அது மாதிரி தான் இதுவும். இரு, பாத்து டிஞ்சர் போடுறேன், கொஞ்சம் எரியும், அவ்வளவுதான், சரியாயிடும். பாத்து இருந்துக்கோ, சரியா? ஆமா, இந்த கட்ட பார்த்து அழகு உன்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நான் சின்னையாவை சமாளிச்சுக்கிறேன். அதெல்லாம் உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? பாத்துக்கோ. அபிமா, சின்னையா இப்ப பெரிய வீட்ல தான் இருக்காரு. ஏன் இப்ப சின்னையாவை தேடுற? ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா? இரு இரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நானே கூட்டிட்டு போறேன். நீ ஏன் கூட்டிட்டு போறியா? சரி, பத்திரமா போயிட்டு வா. அபிச்செல்லம், நல்லா இருக்கியா கண்ணு? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ஏ தங்கம். ஈஸ்வரி, மாமா, அபி, வாங்க. ஈஸ்வரி, ஈஸ்வரி கண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எப்படிமா இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. மாமா, உட்காருங்க. ஈஸ்வரி, உன்னை யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆமா ஈஸ்வரி, நீ நினைச்சத சாதிச்சிட்ட. இல்லத்த, இத தனிப்பட்ட முறையில நான் ஒருத்தியா சாதிக்கல. சின்னையாவும் அத்தையும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. என் சண்முகம் மீனாட்சியோட ஆசீர்வாதம் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்ந்துதான் என்ன ஜெயிக்க வச்சு இந்த யூனிஃபார்ம போட வச்சிருக்கு. நீ ஐபிஎஸ் ஆனதுல இருந்து வைஜெயந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாமா. உன்னை பார்த்தே ஆகணும்னு எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா ஈஸ்வரி, என் நாத்தனாரும் மீனாட்சி உயிரோட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாளோ. அதை விட 1000 மடங்கு நான் சந்தோஷப்படுறேன். உன்னை வாழ்த்துறேன், பாராட்டுற ஈஸ்வரி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சரி, 2 பேரும் உட்காருங்க. அபிச்செல்லம், இந்தா கண்ணு. ஈஸ்வரி, என்ன இப்படி சண்டை போடுற? என்னத்த திடீர்னு இப்படி சொல்றீங்க? நானும் மாமாவும் ஆட்டோல வந்துட்டு இருக்கிறப்ப நீ காலேஜ் ரோட்ல 2 ரவுடி பசங்களை விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருந்தல்ல, அத நாங்க பார்த்தோமே. உன்னை பார்த்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஈஸ்வரி. உன்னோட தைரியத்தையும் துணிச்சலையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேமா, பெருமைப்பட்ட ஈஸ்வரி. ஆமா ஈஸ்வரி, அழகு தம்பி எங்க? ஆஹா, ஏற்கனவே நாம ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போயிட்டு வந்திருப்போமோன்னு சின்னையாவுக்கு டவுட் இருக்கு. இதுல அத்தையும் மாமாவும் வேற நான் ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டதை சின்னையா கிட்ட சொன்னாங்கன்னா நம்ம கதி அதோ கதிதான். ஈசே, ஈசே. ஐயோ, அழகு தம்பி. ஐயோ,
அத்தையும் மாமாவும் சின்னையா கிட்ட நான் ரவுடிங்க கூட சண்டை போட்டதை சொன்னாங்கன்னா நான் வசமா மாட்டிப்பேனே. இப்ப என்ன பண்றது? ஈஸ்வரி கிட்ட அந்த கொலகாரன் சொன்ன விஷயத்த விசாரிக்கலான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து அவ மாமா வாத்தையும் வந்திருக்காங்களே. இப்ப என்ன பண்றது? தம்பி, என்ன அங்கே நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இந்த வரேன். வாங்க வாங்க, இப்பதான் உங்களை பத்தி கேட்டுட்டே இருந்தேன். அழகு சித்தி தம்பி. சித்தப்பா 2 பேரும் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம் தம்பி. ஆமா. ஈஸ்வரி ஐபிஎஸ் ஆயிட்டால, அதான் பார்த்து பாராட்டிட்டு போகலாம்னு வந்தோம். ஓ அப்படியா? ஏன் தம்பி நின்னுட்டே இருக்கீங்க? உக்காருங்க. உட்காருங்க தம்பி. அழகு தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நாங்க இங்க வரதுக்காக ஆட்டோல வந்துட்டு இருந்தப்ப ஈஸ்வரிய பார்த்தோம். அத்தை அத்தை, ஆ? சின்னையாவும் என் கூட ஸ்டேஷன்ல தான் இருந்தாரு. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அத்தை. அப்படியா? ஆமா அத்தை. என்ன ஈசு, சித்தி என்ன சொல்றாங்க? அது சின்னையா, அத்தை புதுசா ஒன்னும் சொல்லல. ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ பாட்டுக்கு சும்மா இருந்துராத, ரவுடிங்கள ஓட ஓட அடிச்சு வரட்டுன்னு சொல்றாங்க. இல்ல தம்பி, அது வந்து அத்தை அத்தை இங்க டீ வந்துருச்சு, குடிங்க. எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்துக்கங்க. குடிங்க அத்தை. அப்பாடே, ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். அந்த குடிக்கிறேன். சித்தி வேற ஏதோ என்கிட்ட சொல்ல வர்றாங்க. ஈஸ்வரி நடவடிக்கை எல்லாம் பார்த்தா எல்லாமே ஒரே மர்மமா இருக்கு. அப்புறம் சித்தி சின்னையா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் வாங்கல. என்ன விஷயம் ஈசு, இங்கேயே சொல்ல. நான் சொல்றேன், நீங்க வாங்க. வரேன், இருந்தாலும் சித்தி ஏதோ சின்னையா வாங்க. வரேன், இருங்க, தம்பி, போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப பாசமா கூப்பிடுறா, போயிட்டு வந்துடுறேன். என்ன ஈசு கூப்பிட்டிய? சின்னையா இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் அத்தை மறுபடியும் இங்க வந்து தங்கலான்னு ஐடியா பண்ணி வந்திருக்காங்க. அதனால என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால சும்மா அவங்க கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, புரியுதா? நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். என்ன சின்னையா? இல்ல ஈசு, சித்தி வேற ஏதோ என்கிட்ட சொல்ல வர்றாங்க. ஆனா எங்க நான் அதை கேட்டக்கூடாதுன்னு நீ என்ன வம்படியா வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இல்ல தோணுது. என்ன சின்னையா, என்ன நீங்க நம்பலையா? உங்க ஈச நீங்க நம்பலல. போங்க சின்னையா, நீங்க போய் உங்க சித்தி கிட்ட நல்ல கதை பேசுங்க. வேணாம் ஈசு, இப்ப நான் நம்புறேன். நான் உன்னை நம்புறேன் ஈசு. உன்னை நம்பாம வேற யாரும் நான் நம்ப போறேன். நம்புறேன். நம்ம போலாம். சரி வா போலாம், வா. அபிமா, காலேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? அவதான் நல்லா படிப்பாளேங்க, ஆ. ஏட்டிக்காரி. என் தங்கச்சி மகள்ல